அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, ராகு கேது பயிற்சி 2025ஆம் ஆண்டு பலன்கள் கும்பராசி. நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஆல் என்ற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் அனைத்தையும் உங்களால் பார்த்து பயன்பெற முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் வைகாசி மாதம் 4ஆம் தேதி, ஆங்கிலம் 2025ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி ராகு பகவான் மீன ராசியில் இருந்து கும்பராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியில் இருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகின்றார். இந்த ராகு கேது பயிற்சி உங்களுடைய கும்பராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை அளிக்க இருக்குன்னு நாம் பார்த்துடலாம். அதாவது ராகு பகவான் உங்கள் ராசிக்குள்ளேயே, அதாவது ஜென்ம ராகுவாக சஞ்சாரம் செய்கின்றார். இது எப்படி இருக்குனாக்கா, அதாவது சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். அதாவது உங்களுடைய உயர்கல்வி விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதாவது முன்பை விட நீங்கள் படிப்பில் அதிக கான்சன்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது அதிகமாக கவனம் செலுத்துங்க. உங்கள் படிப்பு விஷயத்தில் முன்பை விட நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்தணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த படிப்பு உங்களுக்கு கொஞ்சம் வெற்றிகரமாக அமைகிற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? அதனால் நீங்கள் படிப்பு விஷயத்தில் கேர்லெஸ்ஸாக இருக்க வேணாம். நீங்கள் இப்போ கொஞ்சம் நல்லா அது விஷயமா லோன் எதனா ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கூட கொஞ்சம் கூடுதலாக அக்கறை செலுத்தி, அதாவது அதுலேயும் கூடுதல் கவனம் செலுத்தணும். புரியுதுங்களா? இந்த மாதிரி உங்களுடைய படிப்பு விஷயத்தில் படிப்பு சம்மந்தமான எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்தி ஆக வேண்டும். இல்லைனா அதில் கொஞ்சம் பிரச்சனைகள் வர மாதிரி இருக்கும். இருந்தாலும் வெற்றிகள் கண்டிப்பாக இருக்குது. இருந்தாலும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். கேர்லெஸ்ஸாக இருக்க வேண்டாம். சரிங்களா? சரி, அடுத்து அதாவது இந்த காலகட்டத்து கும்பராசிக்காரர்கள் எப்படி இருக்குனாக்கா, அதாவது அதிகமாக ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். எங்கே பார்த்தாலும் அடிக்கடி போய் ட்ராவல் போய் அதாவது கொஞ்சம் அலைச்சலை ஏற்படுத்துகிற மாதிரியும், அதாவது கொஞ்சம் அடிக்கடி ட்ராவல் பண்ணுற மாதிரியும் வந்துன்னு இருக்கிற மாதிரியும் இருக்கும். புரியுதுங்களா? ஏதாவது ஒரு இடத்துக்கு வந்துன்னு இருக்கிற மாதிரி அப்படி தான் இருக்கும் இந்த காலகட்டத்தில். தன வருவாயை பொறுத்த வரைக்கும் ஓரளவு சுமாரான அளவுக்கு இருக்கும். தன வருவாய் இருக்கும், ஆனால் ஓரளவு பரவாயில்ல என்ற மாதிரி இருக்கும். தன வருவாய் மோசம் என்று சொல்லிவிட முடியாது. தன வருவாய் இருக்கும், பொருளாதார மேம்பாடும் இருக்கும். அதில் ஒன்று ஃபினான்சியலில் உங்களுக்கு அந்தளவுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் அந்தளவுக்கு ஏற்படாது இந்த காலகட்டத்தில். புரியுதுங்களா? ஓரளவுக்கு ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் கும்பராசிக்காரர்கள். எந்த விஷயத்தில், அதாவது உங்களுடைய உடல் நலம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. முக்கியமாக கும்பராசிக்காக வயதானவங்க யாருனா இருந்தீங்கன்னாக்கா உங்களுடைய உடல் நலம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு தோணுச்சிங்களா, போய் உடனே டாக்டர் போய் பார்த்து அதற்குரிய ட்ரீட்மெண்ட் என்னவோ அதை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இதனால் ஒன்றும் இப்போ பெரிய பிரச்சனைனா ஒன்றும் கிடையாது. பயப்பட வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா இது 10 அல்லது 15% தான் பாதிக்கிற மாதிரி இருக்கும். அது கூட உங்களுடைய தசா புத்தி வீக்காக இருந்தால் தான். புரியுதுங்களா? மற்றபடி இல்லைன்னா நான் நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் உடம்பு செலுந்து உடனே போய் டாக்டர் பார்த்து அதற்குரிய ட்ரீட்மெண்ட் என்னவோ ஃபாலோ பண்ணிங்க. மற்றபடி பெரிய பிரச்சனைகள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. மற்ற நல்லா தான் இருக்கும். அதாவது ராகுக்கு எதுக்குன்னா, ஃபஸ்ட்டில் கொஞ்சம் என்னன்னு கொஞ்சம் புரிஞ்சிக்கணும். ராகுக்கு எதுக்கள் என்பவர்களுக்கு உருவம் கிடையாது. அவர்கள் நிழல் கிரகங்கள், ஷேடோஸ். புரியுதுங்களா? பொருள் உருவம் கிடையாது. அவர்கள் எந்த இடத்துக்கு வருகிறார்களோ அந்த இடத்தினுடைய கிரக காரகத்துவம், பாவத்தினுடைய செயல்பாடுகள் அத்தனையுமே தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளே எடுத்துட்டு அவங்க செயல்படுவாங்க. அவங்கள மாரி அந்த இடத்துல வேறு எந்த கிரகமும் செயல்பட முடியாது. புரியுதுங்களா? ஃபுல் கண்ட்ரோல் அவங்க கையில் வந்துடும். புரியுதுங்களா? அதனால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருக்க வேணும். ஏன்னா ஃபுல் கண்ட்ரோல் அவங்ககிட்ட போயிடுது. அதாவது நீங்கள் நினைக்கலாம் கும்பராசிக்குள்ளே வேறு கிரகம் இருக்குது, ஏதோ ஒரு சுப கிரகம் இருக்குது அப்படி சுபக்கிரகம் இருந்தால் கூட, அதாவது அவங்களுடைய பவரையும் இவர் வாங்கிக்குவார். புரியுதுங்களா? இப்போ குரு பகவான் இருக்கார், அவர் குரு பகவான் இருந்தால் குரு பகவானுடைய வேலையை சேர்த்து இவர் பண்ணுவார். இப்போ இவர் இப்போ ராகு பகவான் எந்த நட்சத்திர சாரத்தில் வேலை செய்கிறாரோ அதை அப்படியே இவர் எல்லாமே இவருடைய கண்ட்ரோலுக்குள்ளே வந்துடும். புரியுதுங்களா? ராகு பகவான் இப்போ கும்பராசியை தன்னுடைய கண்ட்ரோலுக்குள் எடுத்துக்கொண்டு விடுவார். அதனால் கும்பராசிக்காரர்கள் இப்போ எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னாக்கா, உயர்கல்வி விஷயத்தில் கவனமாக இருக்கணும், உடல் நலம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், தொழில் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். புரியுதுங்களா? இந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கு. புரியுதுங்களா? அப்புறம் அடுத்தவங்ககிட்ட பேசும்போது சரி, கொஞ்சம் பேச்சில் கவனம் தேவை. தொழில் விஷயத்தில் பேராசைப்படக்கூடாது. புரியுதுங்களா? தொழில் விஷயத்தில் பேராசைப்படக்கூடாது. கொஞ்சம் ஸ்டெப்பாக ஏதோ ஒரு நீங்கள் சொந்த தொழில் பண்ணுறீங்க, ஸ்டெப்பாக உங்கள் முதலீடை வச்சுக்கோங்க.
சரிங்களா? அதிகப்படியான இன்வெஸ்டர் அதிகப்படியான அதிகப்படியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதிகப்படியாக லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சி அந்த அந்த மாதிரி ஒரு நினைப்பு வேணாம். பேராசை என்ற லெவல் வேணாம். அதாவது வந்து உங்களுடைய தொழிலில் வந்துட்டு மேம்படுத்தணும், தொழில் வந்து நல்லபடியாக கொண்டு வரணும், அது ஓகே தான். அதுக்கு வந்து ஸ்டெப்பாக கொண்டு போங்க. நீங்கள் படிப்படியாக உங்களுடைய முதலீட்டை வச்சுக்கோங்க, அது நல்லாவே இருக்கும். ஏன்னா ராகு பகவான் என்ன தினம் பண்ணுவார், உங்களுடைய பேராசையை தூண்டுவார். நல்லா கேட்டுங்க, ராகு பகவான் பேராசையை தூண்டுவார். அதனால் அந்த பேராசை என்ற வளையத்துக்குள் நீங்கள் சிக்கிக்கொள்ள வேண்டாம். அதனால தான் நான் வந்துட்டு இப்போ உங்களுடைய முதலீட்டை வந்து படிப்படியாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். புரியுதுங்களா? ஓகே, நீங்கள் சரி பார்த்துக்குங்க. நீங்கள் தொழிலெலாம் கவனமாக இருந்துங்க. சரி, ஓகே. அடுத்து கேது பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். இது எப்படி இருக்குனாக்கா, 7ஆம் இடம் என்பது களத்திரஸ்தானம். அவரும் இதே மாதிரி தான் சிம்மத்தில் இப்போ வந்து உங்களுடைய 7ஆம் இடம் வந்து உங்களுக்கு சிம்மம் வருது. இப்போ வந்து சிம்மத்தில் எந்த கிரகம் இருக்குதோ அந்த கிரகத்தினுடைய காரகத்துவம், அந்த பாவத்தினுடைய செயல்பாடுகள் எல்லாத்தையுமே கேது பகவான் எடுத்துக்குவார். ஃபுல் கண்ட்ரோல் அவருடைய கைக்கு போயிடும். அதனால் வந்துட்டு அவர் வச்சதான் சட்டம். இப்போ கேது பகவான் அவர் வச்சதான் சட்டம். அதனால் வந்துட்டு கேது பகவான் இப்பொழுது உங்களுடைய களத்திரஸ்தானமான, அதாவது உங்கள் ராசிக்கு களத்திரஸ்தானமான 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். களத்திரஸ்தானம்னா என்னங்க, அதாவது கணவன் மனைவி கணவன், ஒட்டுமொத்தமாக சொல்லப்போனால் உங்களுடைய குடும்பம். புரியுதுங்களா? அதாவது கேது பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். இப்பொழுது அது களத்திரஸ்தானம், குடும்பஸ்தானம். புரியுதுங்களா? அந்த இடத்துல பாவக்கிரகமாகிய கேது பகவான் சஞ்சாரம் செஞ்சிருப்பது அந்த அளவு ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு கிடையாது. ஏன்னாக்கா அவர் எல்லாத்துலேயுமே ஒரு தடை தாமதம், அது இல்லாமல் எல்லாத்தையும் சுருக்குவார் அவர். புரியுதுங்களா? கேதுனாவே எல்லாத்தையும் சுருக்குவார். இந்த அவருடைய இது என்னன்னாக்கா ஞானக்காரகன் அவர். புரியுதுங்களா? அதாவது அவர் எப்படின்னாக்கா இந்த உலகமே ஒரு மாயை, இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது, அதனால் வந்துட்டு இந்த உலகமே நமக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி அதனால் நம்ம வந்து எல்லாமே ஒரு ஆன்மீக தன்மையில் போகலாம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து நார்மல் லைஃப் வாழறவங்க நம்ம. புரியுதுங்களா? அதாவது சன்னியாசிகளுக்கும் ஞானிகளுக்கும் இது ஓகே, ஓரளவு பரவாயில்ல. ஆனால் வந்து நம்ம வந்து நார்மல் லைஃப் வாழ்கிறோம் இல்லையா? நம்மளை போல குடும்பஸ்தர்களுங்களாம், அதாவது இவர் கேது பகவான் இந்த மாதிரி வந்து 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செஞ்சிருப்போம் அந்தளவு ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு கிடையாது. ஏன்னா அவர் இப்படி தான் சில குடும்பத்தில் சில பிரச்சனைகளை உண்டு பண்ணுற மாதிரி பண்ணுவார். எப்படின்னாக்கா, அதாவது குடும்பத்தில் வந்து ஒரு விரக்தி மனப்பான்மை, குடும்பத்தில் ஒரு பிடிப்பில்லாத மாதிரி ஒரு நிலைமையை உண்டாக்குவார். புரியுதுங்களா? ஒரு விரக்தி மனப்பான்மை உண்டாக்குவார், சில தடை தாமதங்களை உண்டாக்குவார். அவர் வந்து எதையுமே ஒரு தடை தாமதம் உண்டாக்குவார், எதையுமே சுருக்குவார். இதனால் பலவிதமான பிரச்சனைகள் உங்கள் குடும்பத்தில் சம்டைம்ஸ் வர மாதிரி இருக்கும். ஆனால் இதை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம்லாம் ஒன்றும் கிடையாது. புரியுதுங்களா? ஏன்னா இது வந்து 10-15% தான் பாதிக்கும். ஆனால் நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருந்தால் தான் பாதிக்கும். எப்படின்னாக்கா குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்துப்பாங்க. புரியுதுங்களா? குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்துப்பாங்க. இந்த காலகட்டத்தில் ஒரு 1.5 வருஷம் தான். 1.5 வருஷத்துக்கு பிறகு இந்த பிரச்சனை இருக்காது. புரியுதுங்களா? ஏன்னா அவங்களுடைய ராகு கேதுக்கள் ஒரு ராசியில் 1.5 வருஷம் தான் சஞ்சாரம் பண்ணுவாங்க. 1.5 வருஷத்துக்கு பிறகு உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்காது. அதனால் இந்த காலகட்டம் வரை குடும்பத்தில் நீங்கள் கொஞ்சம் கும்பராசிக்காரர்கள் குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. புரியுதுங்களா? ஏன்னா அதுதான் நல்லது. புரியுதுங்களா? இந்த காலகட்டத்தில் அவர் கொஞ்சம் தடை தாமதம் இதெல்லாம் உண்டு பண்ணுவார். அப்புறம் வந்து குடும்பத்தில் ஒரு விரக்தி மனப்பான்மையை உண்டு பண்ணுவார். இந்த வாழ்க்கை என்பதெல்லாம் அந்த அளவு ஒரு இதில் இது நிரந்தரம் கிடையாது. நமக்கு வந்து எல்லாத்துமே ஒரு ஆன்மீகம், எல்லாத்தையும் ஞானத்தை நோக்கி தான் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பக்தி இருப்பது நல்லது, ஆன்மீகம் என்பது நல்ல விஷயம்தான். அதனால் ஃபேமிலி லைஃப்பில் நம்ம வாழறோம். நமக்கு வந்துட்டு இந்த வந்து குடும்பமும் தேவை, ஆன்மீகம் தேவை. ஸோ நீங்கள் வந்து இரண்டையுமே ஈக்குவலாக வந்து இதை பார்த்துன்னு மெயின்டைன் பண்ணின்னு போகிறது நல்லது தான். புரியுதுங்களா? அதனால் வந்துட்டு ஆனால் பயப்பட வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்துப்போங்க. மற்றபடி பெரிய பிரச்சனைலாம் கேது பகவானால் உண்டாகாது. சின்ன காரிய தடை தாமதம் குடும்பத்தில் சம்டைம்ஸ் ஆகும்போது சில ஒரு அதாவது குடும்பத்தில் ஒரு பிடிப்பு இல்லாமல் போகிற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? அதை மாதிரி ஒரு விரக்தி மனப்பான்மை உண்டு பண்ணுவார். ஸோ இதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கின்னு, அதாவது ஆன்மீக வழிபாடு செய்யுங்க. அடிக்கடி கோயிலுக்கு போங்க. கோயிலுக்கு போயிட்டு மனசை ஒருநிலைப்படுத்தி சாமி கும்பிடுங்க. அப்புறம் தியானம் போன்ற நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சாக்கா தியானம் பண்ணுங்கள்.
இதெல்லாம் பண்ணிங்கனாக்கா நல்லா இருக்கும். குடும்பத்தில் எந்த வித பிரச்சனையுமே வராது. புரியுதுங்களா? குடும்பத்தில் முக்கியமாக விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்து போனீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது அதிகமாக கூட பாதிக்காது. 10 அல்லது 15% தான் பாதிக்கும். அதனால் பயப்பட வேண்டிய அவசியம்லாம் ஒன்றும் கிடையாது. சரிங்களா? ஓகே. இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் இந்த 2025ஆம் ஆண்டு ராகு கேது பயிற்சியால் கும்பராசிக்கு இருக்குது. மற்றபடி பெரிய பாதிப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. நல்லா தாங்க இருக்குது. சரிங்க நேயர்களே, அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.